மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மலைக்கு அதுமா சுடு சுடு வடை போடுங்க. உப்பு 1 ஸ்பூன், உப்பு, பச்சை மிளகாய், சோம்பு, கிராம்பு இல்ல சீரகம் சேர்த்துக்கங்க. அடுத்து கொத்தமல்லி, முருங்கைக்கீரையா? ஏங்க இதில் என்னத்தையும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் முருங்கைக்கீரைன்றாங்க. என்ன நிலைமையில வரப்போதான் வெங்காயம். யாரை திட்டுறாங்க தெரியல. வண்டி வாழ்க்கையில பொறுமை அவசியம். மெதுவாக கொட்டுங்க. இதுல ஆங்கிள் வேற. போடுங்க டக்குன்னு. கடலை மாவு எவ்வளோ வீட்டில் இருக்கதான் போட்டிருக்கோங்க. நீங்களே தேவையான அளவு போட்டுக்கோங்க. 200 கடலை மாவு, 100 அரிசி மாவு அப்படின்னு போய் சொல்கிறாங்க. வீட்டில் மிச்சம் இருந்ததை வச்சு வடை போட்டுக்கிட்டு இருக்கோம். ரீஃபண்ட் ஆயில் ஸ்ப்ரே ரெடி. புழுதி பறக்குதா? ஸ்ப்ரே. நெக்ஸ்ட்டு குக்கிங் டப்பாவை காட்டுங்கன்னா இதாங்க குக்கிங் சோடா. இமிக்கோண்டு பிரியாணி தூள். இதா உரம்போ. தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். எங்கள் மாமியார் கையை பார்த்தீங்கல்ல, குளிச்சு 3 நாள் ஆச்சு. மெதுவடை தேவையான அளவு தண்ணி. இதை வச்சு போஸ்ட் ஓட்டலான்னு நினைக்கிறேன். இதில் ஏதோ கீரை வேற போட்டு வச்சுருக்காங்க. என்ன கதைன்னு தெரில. எண்ணெய் மேலே தண்ணியை ஊற்றி விட்டாங்க. இப்போ தகடு தட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு எங்களோட எண்ணெய் சட்டி. இந்த மாதிரி சிமெண்ட் கலவை மாதிரி இருக்கணுங்க. இதை வச்சு வீடு கட்டினா கூட ஸ்ட்ராங்காக நிற்கும். அந்த மாதிரி கலவையை போட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மெதுவாக மாவு ஊற்றுங்க. அடாடாடாடாடாடா எப்பப்பா. ஐயா ராசா கையில தெரிச்சிடாதப்பா. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது வெந்து வந்தால் தான் இது என்ன வடைன்னு தெரியும். போண்டாவா இல்லை கீரை போண்டாவா இல்லை என்ன போண்டான்னு இனிமேல் தான் நாங்கள் பேர் வைக்க போகிறோம். சாப்பிட்டுட்டு சொல்கிறோம். எல்லாத்தையும் வச்சு கரண்டியை காணோம். இப்போ தாங்க தேடி எடுத்துருக்கோம். அடா இன்னும் ஆமை குஞ்சு மாதிரி பொடிச்சு வந்துருக்குங்க. ஆஹா ஓஹோன்னு இருக்குங்க. எப்படிங்க பாருங்க, நல்லா வெந்திருக்கா. இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன வடைன்னு தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.